ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸ்ங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 7 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். அதாவது 55% மேலே மார்க் எடுத்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எம்எட் இன் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து விஷுவல் இம்பயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் 55% மேலே மார்க் எடுத்து எம்எட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிஹெச்டி ஆர் எம்ஃபில் இன் எஜுகேஷன் வித் ரிசர்ச் எம்பாசிஸ் ஆன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தா பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 56ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 56 தான் ஏஜ் லிமிட். 56 ஏஜுக்கு கீழே இருக்கிற யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 75,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு வந்து டெம்பரவரி பேஸ் தான், அதாவது 3 years வந்து நீங்கள் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்டல் ஆர் கொரியரில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்டையும் வச்சு நீங்கள் வந்து போஸ்டல் ஆர் கொரியரில் அனுப்புறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாயும், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆஃபீஸர் NIEPVD ரீஜனல் சென்டர், சென்னை 522 ட்ரங்க் ரோட், பூந்தமல்லி, சென்னை, தமிழ்நாடு 6,56,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து 21 நாள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு 21 நாளுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதிலிருந்து 21 நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜூலை 12 தான் லாஸ்ட் டேட். ஸோ ஜூலை 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.